பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையிலிருந்து தமிழர்கள் 4 பேர் தனுஷ்கோடிக்கு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வீரகுமரன், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவர்கள் 4 பேர் யார்? விவரம் என்ன? இன்று அதிகாலை ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி பகுதி அருகே இலங்கையிலிருந்து 4 தமிழர்கள் அகதிகளாக வந்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை தலைமன்னாரில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆண், பெண் மற்றும் 2 வயது சிறுவன் உட்பட 4 பேர் தனுஷ்கோடிக்கு அதிகாலை அகதிகளாக வந்துள்ளனர். விவரம் அறிந்த மரைன் போலீசார் என்று தனுஷ்கோடியில் வந்த இலங்கை தமிழர்களை மீட்டு தனுஷ்கோடி மரைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். இதற்கு முன்பாக இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக இதுவரை 20 இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தமிழகம் வந்துள்ளனர். அவ்வாறு வந்துள்ளவர்கள் வழக்குகள் விசாரித்து அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு இன்று வந்த 4 பேரும் விசாரணை செய்து அவர்களும் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதி முகாமில் தங்க வைக்கப்படுவார் என்று கருதப்படுகிறது. மேலும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையிலிருந்து தமிழர்கள் படகுகள் மூலம் அகதிகளாக வர வேண்டும் என்ற நிலையில் இலங்கை அரசு கடல் வழியாக செல்வதற்கு தடை விதித்த நிலையில் இன்று 4 பேர் கடல் வழியாக வந்திருந்தது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விஷ்ணு, நன்றி வீரகுமரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.